கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வர்ணிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு தாய் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. அவளோட அம்மாவா அவளை எழுப்பிட்டு அவளை அவசரமா அங்கேருந்து இழுத்துட்டு போறாங்க. அவங்க அம்மா ரெட் லைட் ஏரியால ஒர்க் பாக்குறவங்க தான். அவங்க என்னதான் அந்த ஒர்க்கை பார்த்தாலுமே ஹீரோயினை ரொம்பவே நல்லாவே தான் வளர்த்துட்டு வராங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து திருறது தம் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படியே தான் அவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒருத்தன் ரயில்வே ஸ்டேஷன்ல தனியா நின்னுட்டு இருக்கான். ஹீரோட கேங்ல ஒருத்தனை அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள அவனை அடிச்சு அவன் பேக் அங்கேருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. லாஸ்டா அடிக்க வந்த ஒருத்தனோட காலை அந்த பய பிடிச்சிடுறான். அந்த பயல ஹீரோவை பார்த்து என்னடா பார்த்துட்டே இருக்க, வந்து காப்பாத்துன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் புதுசு போல இருக்கு. ரொம்பவே ஷாக்கா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப நான் என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு பேந்து முழிச்சிட்டு இருக்கான். அங்க போலீஸ் வர எல்லாருமே தெரிச்சிடுறாங்க. ஹீரோவை தவிர ஹீரோவா உசிர் தப்பினா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஓடிட்டு இருக்கான். அவ்வளவு வெறித்தனமா ஓடியுமே ஹீரோ போலீஸ் கிட்ட மாட்டிடுறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவனை பெயில் எடுக்க வந்திருப்பா. அவளுமே ரெட் லைட் ஏரியால ஒர்க் பண்ற பொண்ணு தான். அதனால அந்த போலீஸ்காரர் கிட்ட கொஞ்சி கொலாவி அவரையுமே கரெக்ட் பண்ணி எப்படியோ ஹீரோவை பெயில் எடுத்துடுறா. இங்க ஹீரோனும் அவளோட அம்மாவும் வேற ஒரு வீட்டுக்கு வராங்க. ஹீரோனுக்கு அவளோட அம்மா பாக்குற ஒர்க் சுத்தமாவே பிடிக்காது. அதனால அவளுக்கு அவளோட அம்மா மேல ஒரு ஈடுபாடே இருக்காது. எப்ப பாரு சோகமாவே இருப்பா. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஹீரோயின் கிட்ட சீக்கிரமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, இல்லனா ஸ்கூல்ல விட்டு துரத்திடுவோன்றாங்க. ஹீரோயின் அந்த வாழ்க்கையே பிடிக்காத மாதிரி தான் அவளோட லைஃப வாழ்ந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்னோட பங்கு எங்க, என் காசு எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுல ஒருத்தனா என்னது காசா, என்ன தைரியத்துல நீ காசு வாங்க வந்தா, நீ அப்படி என்ன பண்ணிட்டா, சும்மா உட்காந்து வேடிக்கை தானே பார்த்தான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அந்த கேங்கோட லீடர் கேங்னு ஒருத்தன் சரி போனது போட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் மணியை கொடுத்து விடுறான். அந்த கேங்ல இருக்க ஒருத்தனா ஹீரோ பார்த்து இங்க பாரு, அவசரப்பட்டு உன்னோட ஆள் கூட எல்லாம் பிரேக்கப் பண்ணிடாத, அவன் எங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுவான்றான். அதை கேட்டு கானான ஹீரோ செம கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க ஹீரோனோட அம்மாவை பார்க்க ஒரு கிழவன் வந்திருப்பான். அவன் ஹீரோனோட அம்மாவோட ரொம்ப பழைய கிளைண்ட் போல இருக்கு. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த கிழவன் ரொம்பவே பணக்கார கிழவன். அவன் கிட்ட ஹீரோனோட அம்மா ரொம்பவே வலிஞ்சு கொலைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா அவளோட அம்மா அந்த கிழவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து கானான ஹீரோயின் மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவ ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கும் போது அவகிட்ட கூக்குன்ற ஒருத்தர் வந்து பேச்சு கொடுக்கறாரு. ஹீரோயின் கூட அவர் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. கூக்கா ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாச்சும் சோகனா நீ என்னோட வீட்டுக்கு வா, நான் உனக்காண்டி இருக்கேன்றாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா. அவளோட அம்மா அவளுக்காண்டி ஃபுட் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க கிட்ட ஹீரோயினா நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எப்ப மணி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்களா நெக்ஸ்ட் வீக்கா கொடுத்துக்கலான்றாங்க. ஹீரோயின் கிட்ட உன்னோட ஒரு போட்டோவை எடுத்து கொடுன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவங்களா என் பொண்ணு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போக போறான்னு எல்லார்கிட்டயுமே நான் ரொம்பவே பெருமையா காமிப்பேன்றாங்க. இங்க ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டா நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வளர்க்கலான்னு இருக்கேன், அதுக்கான பிளேஸ் எல்லாம் செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நீ பெயிலுக்கு எவ்வளவு பே பண்ணான்னு சொல்லும் போது அதுக்கு அவளா அதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்றா. இப்ப ஹீரோவா ரொம்பவே கோவமா அந்த ஆபீசரையும் உன்னோட கஸ்டமர் ஆக்கிட்டியான்னு சொல்லிட்டு கோவப்பட அந்த பொண்ணா நான் மட்டும் அப்படி பண்ணலன்னா நீ ஜெயில தான் கிடந்திருப்பேன்றா. அவளா இதுதான் என்னோட ஜாப், இதை விட்ட நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா வர நீ என்கிட்ட ரொம்பவே பொய் சொல்றா, ஒரு கஸ்டமருக்கு போய் ஐ மிஸ் யூன்னு யாராச்சும் மெசேஜ் பண்ணுவாங்களான்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவளா அவன் என்னோட ரெகுலர் கஸ்டமர், அவன் கிட்ட இப்படி ஐஸ் வச்சாதான் நமக்கு மணி கிடைக்கும், இல்லன்னா நம்ம சோத்துக்கே சிங்கி அடிக்க வேண்டியதான்றா. அவனா அவளை பார்த்து ரிச்சான ஒரு பர்சனை பார்த்தா என்னை விட்டு போயிடுவீலன்னு சொல்லும் போது அவளா உன்னால எனக்கு சோறு போட முடியுமா, முடியாதுல அப்படின்றா. இப்ப ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். அந்த பொண்ணா உன்னால என்ன பாத்துக்க முடியாதுல, அப்ப நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போயிடுறா. செம காண்டா ஹீரோ வெளியில நின்னு தம் அடிச்சிட்டு இருக்கான். அவனையே ஹீரோனோட அம்மா குறுகுறுன்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட வராங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரூமுக்கு வராங்க. ஹீரோவா அவங்க கிட்ட என்கிட்ட நயா பைசா இல்லன்றான். அவங்கள அடைச்ச இத முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேற கஸ்டமரையாச்சும் பிடிச்சிருப்பேன், இப்ப பாரு ரூம் காசு கூட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறாங்க. அவங்களா சரி விடு, நீ மத்தவங்க மாதிரி இல்ல, சில பேர்லாம் சொல்லாம கொள்ளாம என்கிட்ட தப்பா
நடந்துட்டு மணி கூட கொடுக்காம போயிடுவாங்கன்றாங்க. அதுக்கு மேல சில பேர் என்ன அடிச்சு போட்டுட்டு என்னோட மணிய கூட ஆட்டைய போட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சோக கதையெல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோவா உங்க கஸ்டமர் மேல உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள திரும்பி பார்த்தா அவங்கள செம்ம டயர்ட்ல தூங்கி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் பக்கத்துல படுத்திருக்கான். அவகிட்ட இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே ரொம்பவே சாரின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கான். இனிமேட்டு பிரேக்கப்லாம் சொல்லாத, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்றான். அதுக்கு அவளா நான் மட்டும் இந்த ஜாபை என்ன சந்தோஷப்பட்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றா. அந்த பொண்ணா ஹீரோ கிட்ட நான் என்னைக்குமே உன்னை சீட் பண்ணதில்ல, நமக்குன்னு ஒரு சின்ன வீடு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காண்டி தான் நான் இப்ப வர ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றா. அதுக்கு ஹீரோவா அவகிட்ட நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணா என்ன மறுபடியும் திருட போறியான்றா. அந்த பொண்ணா நீ என்ன உண்மையா லவ் பண்ணா மறுபடியும் அந்த ஜாப பண்ணாதன்னு சொல்லும் போது ஹீரோவும் அவகிட்ட சரின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றான். அவளா ஹீரோ மேல சாஞ்சிட்டு நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிறா. அவளை அகைன் ஹீரோ கிஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவளா ஹீரோவை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டு சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்றா. நெக்ஸ்ட் அவனை எங்கேயோ கூட்டிட்டு போறா. எங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுது. அவளா ஹீரோ பார்த்து இப்பவாச்சும் உனக்கு என் மேல நம்பிக்கை வருதான்னு சொல்லும் போது ஹீரோவா ஃபீல் ஆகி அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அந்த அளவுக்கு ஹீரோ அந்த பொண்ணை ரொம்பவே லவ் பண்றான். அந்த பொண்ணு கிட்ட இந்த டைம்ல நம்ம கிட்ட போட்டுக்க ஒரு ரிங் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதுக்கு அவளா அதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மேல சோகமா சாஞ்சுக்கிறா. இங்க ஹீரோயினா ரெஸ்ட் ரூம் வரா. அங்க ஒரு பொண்ணா கைய கிழிச்சிட்டு தண்ணில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. ஹீரோயின் ஓடி போய் அந்த பைப்பை ஆஃப் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணா எதுவுமே நடக்காத மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட போறப்போ ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் ஹீரோனோட கிளாஸ் ரூமுக்கு கிளப்புக்கு ஆள் சேர்க்க வராங்க. அவங்களா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க தான் நம்ம கிளப்போட லீடரா இருக்க முடியும்ன்றாங்க. அந்த கைய கிழிச்ச பொண்ணுமே வந்திருப்பா. அவளா ஹீரோயின் கிட்ட வந்து நீயுமே எங்க கிளப்புக்கு வான்னு சொல்லிட்டு போறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா கூக் வீட்டுக்கு வரா. அவரோட நிறைய போட்டோஸ் அங்க தொங்க விட்டுருப்பாரு. அத ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அவரை முன்னெல்லாம் நான் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல எல்லாம் ஷோ பண்ணுவேன், என்ன பார்த்து அவ்வளவு பேரு ஜொல்லு வலிவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட லைஃப்ல நடந்த சந்தோஷங்கள் சோகங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு பையனோட போட்டோ இருக்கும். அதை பார்த்த ஹீரோயினா கூக் கிட்ட இது யாரு உங்களோட பையனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவரா உனக்கு என்ன பைத்தியமா, அது என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவனை தான் நான் ரொம்பவே லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவா அவனோட வைஃபுக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினுமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த கிளப்ல ஜாயின் பண்றதுக்காண்டி வரா. அந்த பொண்ணா ஹீரோயின் கிட்ட வந்து என்னோட பேரு பீஷ்னு சொல்லிட்டு அவகிட்ட இன்ட்ரோ ஆகுறா. அவளோட அம்மாவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளைண்ட் பிடிக்கிறதுக்காண்டி உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரு லேடியா நம்ம இப்ப கஷ்டப்பட்டாதான் லாஸ்ட்ல நம்ம ஹாஸ்பிட்டல் பில்லையாச்சும் பே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோனோட அம்மாவா எனக்கெல்லாம் அந்த கவலையே இல்ல, ஏன்னா எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ என்ன நல்லாவே பாத்துப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பீச்சா ஹீரோயின் கிட்ட நான் அவுட்டிங் போறேன் நீயும் வரியான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அவ கூட கூட்டிட்டு போறா. பீச் ஹீரோயின் கிட்ட நீ எங்க இருக்க, உன்னோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வரா. அதுக்கு ஹீரோயினா நாங்க ஒரு பெரிய டவுன்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், அது மட்டும் இல்ல என்னோட அம்மா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே மறைச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிடுறா. அவ அம்மா இருக்க சைடு தான் ஹீரோயினும் பீச்சும் நடந்து போறாங்க. ஹீரோயினா அவளோட அம்மாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்கள கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறா. அந்த பொண்ணா ஹீரோயினா ஒரு கிளப்புக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இன்ட்ரோ தரா. அந்த மாதிரி பிளேஸுக்கு ஹீரோயின் முன்ன பின்ன வந்ததே இல்ல. அதனால இதெல்லாம் என்ன ஃபுட்டு என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் ரொம்பவே முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. அத பார்த்த பீச்சா இது சாப்பிடலாம், இது ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காண்டி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்க ஒரு பையனா பீச்சுக்கு ரொம்பவே காஸ்ட்லியான கிஃப்ட கொடுக்கறான். அதை பார்த்து அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு இப்ப நம்மளும் அப்படி வாழணும்ன்ற ஒரு ஆசை வருது. நெக்ஸ்ட் எல்லாருமே பார்ட்டிக்கு போறாங்க. அங்க எல்லாருமே குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஹீரோயினுக்கு புதுசா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஹீரோயினும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா. அவளோட அம்மாவா அவளை சாப்பிட உட்கார வச்சுட்டு இன்னைக்கு நீ எங்க போனான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னருக்கு போயிருந்தேன்னு சொல்லும் போது இப்ப அவளோட அம்மாவா உனக்கான ஃபேவரட் டிஷ்ஷை வாங்கி வச்சிருக்கேன், இதை சாப்பிடுன்றாங்க. அவங்க கிட்ட ஹீரோயினா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், அது மட்டும் இல்ல இனிமேட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு போகலான்னு இருக்கேன்றா. அவங்களா இங்க பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விட்டது நீ நல்லா படிக்கணும்ன்றதுக்காண்டி ஒர்க்குக்கு போக இல்லன்னு சொல்லிட்டு அவகிட்ட கோவப்படுறாங்க. அவங்க கிட்ட ஹீரோயினா உங்களால ஒழுங்கா ஸ்கூல்
ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னா எதுக்காண்டி என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்கன்னு சொல்ல அவங்களா வாய மூடுன்னு சொல்லி கத்துறாங்க. 2 பேருக்குமே செம்மையா முட்டிக்குது. ஹீரோயின் கோவமா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. இப்ப ஹீரோயினுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு குக் தான் ஹீரோயினா ரொம்பவே சோகமா அவர்கிட்ட வரா. அவரோட சோக கதைய ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பெல்லாம் நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட பார்த்தேன். அவன் என்ன நல்லாவே பாத்துக்கிட்டான். அவன் என்ன ரொம்ப நல்லாவே கேர் பண்ணிக்கிட்டான். அதனாலயே எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. நாங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த சொசைட்டி எங்க 2 பேரோட லவ்வையுமே ஏத்துக்கல. ஆனா எங்க 2 பேருக்குமே நாங்க பண்றது கரெக்ட்னு தான் தோணுச்சு. ஒரு நாள் அவனோட அம்மாக்கு உடம்பு முடியலன்னு அவங்கள பாக்குறதுக்காண்டி போனா. அன்னைக்கு போனவன் தான் இன்னுமே திருப்ப வரலன்றாங்க. 10 வருஷம் ஆச்சு அவனை பார்த்த. ஆனா இன்னைக்குமே என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை மறுபடியும் பாத்திர மாட்டோமான்ற அந்த ஏக்கம் எனக்குள்ள பல வருஷமா இருக்குதுன்றாரு. அவனுக்கான லவ் என்கிட்ட இப்பவும் அப்படியே தான் இருக்கு. அவனை ஒரு வாட்டி லாஸ்டா பார்த்தாதான் என்னால நிம்மதியா சாக கூட முடியும்ன்றாரு. இங்க ஹீரோவா அவனோட வைஃபுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட வைஃபா அவளோட கஸ்டமர் கிட்ட இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணி வேற அனுப்பி வைக்கிறா. அத பார்த்து ஹீரோவா செம்மையா காண்டாயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் 2 பேருமே அவுட்டிங் போறாங்க. அந்த பொண்ணா போட்டோலாம் எடுத்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா செம்ம உருனே உட்கார்ந்துருக்கான். அதுக்கப்புறம் அவளா நாளைக்கு என்னோட பர்த்டே, என்னோட ஒர்க்குக்கு லீவு போட்டுட்டேன், நம்ம எங்க போலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நம்ம டின்னருக்கு வெளியில போகலாமா இல்ல வீட்லயே ஏதாச்சும் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா, அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோவா எதுவுமே பேசாம உருனே உட்கார்ந்துருக்கான். இங்க பீச் உட்கார்ந்துருக்கா. அவளை மீட் பண்றதுக்காண்டி ஹீரோயின் வரா. அதுக்கப்புறம் 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பீச் அவளோட ஹேரை ரிமூவ் பண்றா. பார்த்தா அவளோட ஒரிஜினல் ஹேர் பூராமே ப்ளூ கலர்ல டை அடிச்சு வச்சிருக்கா. அத பார்த்த ஹீரோயினுக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது. பீச்சா ஹீரோயின் கிட்ட எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எங்கேயாச்சும் தூரமா போயிடலாமான்னு தோணுது, அப்படி நான் போயிட்டா நீ என்ன மிஸ் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோயினா எனக்கும் இந்த லைஃபை விட்டு எங்கேயாச்சும் தூரமா போகணும்னு தான் தோணுதுன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோனோட அம்மாவா அந்த கிழவனை போய் மீட் பண்றாங்க. அவர்கிட்ட ஒரு 30,000 கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவரா என்கிட்ட இப்ப அவ்வளவு அமௌண்ட் இல்ல, பேசாம நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு, நீ ஒண்ணு எனக்கு ரெண்ட் எல்லாம் கொடுக்க வேணான்றாரு. அவளோட அம்மாவா அப்ப என்னோட பொண்ணை என்ன பண்றதுன்னு சொல்லும் போது அவரா உன்னோட பொண்ணையும் உன் கூடவே கூட்டிட்டு வா, அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான்றாரு. இங்க ஹீரோவா அகைன் அவனோட கேங் கூட வந்து சேர்ந்துடுறான். எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஹீரோ செம்ம போதையில போயிட்டு இருக்கான். அப்பதான் அவனோட வைஃபோட ஒரு ரெகுலர் கிளைண்ட பாக்குறான். அவனை பார்த்த உடனே செம்மையான காண்டாயிடுது. அவன் கிட்ட போயிட்டு அவனை செம்மையா பொழந்து கட்டிட்டு இருக்கான். செம்மையா வெளுத்து வாங்கிடுறான். அது மட்டும் இல்லாம அவனோட பேக்கையுமே புடுங்கிட்டு போயிடுறான். கியாங்கா ஹீரோ கிட்ட நாங்க வேற பிளான் வச்சிருந்தோம், இப்ப எல்லாமே உன்னால சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ கொண்டு வந்த பேக்ல நிறைய மணி இருக்கத பார்த்து எல்லாருமே அடிச்சு புடிச்சு அவங்களோட மணியை எடுத்துக்கிறாங்க. அந்த மணியை எடுத்த ஹீரோவா இது என்னோட மணின்னு சொல்லிட்டு அந்த காசையே பேன்னு பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளுமே அவனோட கேங்கோட சேர்ந்து ஒருத்தரை அடிச்சு துவைச்சு அவங்க கிட்ட இந்த மணியை புடுங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லார் கூடமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்ட்டி பண்ணி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே ஹீரோட வைஃப்க்கு தெரியாது. அவளா ஹீரோவை கட்டி புடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவன் கிட்ட எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோயினா வீட்டுக்கு வரா. அவளோட அம்மா அவ கேட்ட அந்த ஸ்கூல் ஃபீஸா அவகிட்ட கொடுக்கும் போது ஹீரோயின் அவங்கள பார்த்து இந்த மணி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்கள அது உனக்கு தேவையில்ல, நீ ஒழுங்கா படி, அதுவே எனக்கு போதுன்றாங்க. நம்ம ஹீரோவா ஒரு ரிங்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரிங்க அவனோட வைஃபுக்காண்டியுமே வாங்கிக்கிறான். இங்க ஹீரோயினா பீச்சோட வீட்டுக்கு வரா. அங்க ஒரு போட்டோ இருக்கும். அதையே ஹீரோயின் பேன பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் பீச் அவளுக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் கொடுக்குறா. அதுக்கப்புறம் 2 பேருமே ஸ்விம்மிங் பூல்ல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவகிட்ட ஹீரோயினா அந்த போட்டோல இருந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்கும் போது பீச்சா அது என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கா. அவ பேரு ப்ளாய், அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணா கூட அவ எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா திடீர்னு ஒரு நாள் நான் கொரியாக்கு போறேன், என்னை யாரும் தேட வேணான்னு சொல்லிட்டு அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. இப்ப அவளோட போட்டோ மட்டும்தான் மிஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோட வைஃபா கிளைண்ட் பிடிக்கிறதுக்காண்டி நின்னுட்டு இருக்கா. அங்க ஹீரோவா அவளுக்காண்டி வாங்கின ரிங்கோட வரான். அங்க அவளோட ஒரு ரெகுலர் கஸ்டமர் வரான். அவனா 500 கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவளா 800 கொடு, இல்லனா நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலான்றா. அப்பதான் அங்க ஹீரோ வந்ததை பார்த்த அவளா ரொம்பவே ஷாக்கா, நீ என்ன இங்க, நான் இப்ப ஒர்க்ல இருக்கேன், நீ வீட்டுக்கு போ, அப்புறமா பேசிக்கலான்றா. அவனா ஒரு 5 மினிட்ஸ் கொடுன்னு சொல்லும் போது அவளா நான் இப்ப ரொம்பவே பிஸியா இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் கூப்பிட அவனோட கார்ல போய் ஏறிக்கிறா. செம்ம காண்டான ஹீரோவா அவனுமே சேர்ந்து அந்த கார்ல ஏறிக்கிறான். அவனா ஹீரோட வைஃபோட தொடைய தடவிட்டே அவகிட்ட கொஞ்சம் கொலாவிட்டே போறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு செம்மையா பொங்கிட்டு இருக்கு. அவளா என்னோட ஃப்ரெண்ட கொஞ்சம்
இறக்கி விடுன்னு சொல்லும்போது அவனா ஓஹோ உன்னோட ஃப்ரெண்டா, நான் ஏதோ உனக்கு பாடி கார்டா வரான் போல இருக்குன்னு நினைச்சேன்றான். அதை கேட்ட ஹீரோவா செம்ம காண்டா நான் அவளோட புருஷன்டான்னு சொல்லும் போது அவனா செம்மையா ஷாக் ஆயிடுறான். நம்ம ஹீரோவா அவனோட வைஃப் கிட்ட அந்த ரிங்க நீட்டும் போது அதை பார்த்து அவளா இது எப்படி உன்னோட கையில வந்துச்சு, மறுபடியும் திருடினியான்னு சொல்லிட்டு செம்மையா கோபப்படுறா. ரெண்டு பேருக்குமே செம்மையா முட்டிக்குது. சண்டை போட்டுட்டே வரும்போது அந்த கஸ்டமரா நான் அப்படி ஒரு ஓரமா இறக்கி விடுறேன், ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கோங்களேன் அப்படின்றான். அந்த பொண்ணா கோவமா அதெல்லாம் வேணாம் நீ ஹோட்டலுக்கு விடுன்றா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த கஸ்டமரா அந்த பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த ரிங்க வாங்கி போட்டு அந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு வா, இல்லனா அவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணா செம்ம காண்டா ஹீரோ கிட்ட இருந்து அந்த ரிங்க புடுங்கி அவ கையில போட்டுட்டு இப்ப சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவ கிளைண்ட் கூட போயிடுறா. நம்ம ஹீரோக்கு செம்மையான வெறி ஆயிடுது. கோவத்தின் உச்சத்துல நின்னுட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் பீச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவகிட்ட நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், நான் ஒன்னும் ஹைஃபை ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு இல்லன்றா. டெய்லி சாப்பாட்டுக்கே திண்டாடிட்டு இருப்போம், அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு ஃபேமிலி தான் என்னோடதுன்றா. எங்க அம்மா ஒன்னும் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல, அவங்க ஒரு ரெட் லைட் ஏரியால ஒர்க் பண்றவங்க தான் சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுறா. அதை கேட்ட பீச்சா ரொம்பவே கேஷுவலா இருக்கா. அதை பார்த்த ஹீரோயினா உனக்கு எதுவும் கோவம் வரலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு பீச்சா எல்லா லைஃப்லயுமே அவங்களால சொல்ல முடியாத ஒரு ஸ்டோரி இருக்கும், அதே மாதிரி எனக்கும் ஒண்ணு இருக்கு, இந்த வீடு ஒன்னும் என்னோட சொந்த வீடு கிடையாதுன்றா. என்னோட அம்மா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், அவங்களோட கிளைண்டோட வீடு இது. அந்த கிளைண்ட் இப்ப ஃபாரின்ல இருக்காங்க, அந்த டைம் நான் இந்த வீடை நான் என்னோட வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன்றா. இங்க ஹீரோவா சம கான்ல அந்த டோரை உடைச்சு உள்ள போயிட்டு அந்த பயபுலையோட கார் கீயை எடுத்துட்டு வரான். அந்த பயபுலையா என்னோட காருன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வரான். ஆனா ஹீரோவா அந்த காரை எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்டா அங்கிருந்து போயிடுறான். இங்க பீட்டா ஹீரோயின் கிட்ட நான் கொரியா போறதுக்காண்டி மணி சேர்த்துட்டு இருக்கேன், நீயும் என் கூட வரியான்னு சொல்லி கேக்குறப்போ ஹீரோயினும் அதுக்கு ஓகேங்கிறா. பீட்டா ஹீரோயின் கிட்ட உன் கூட இருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுன்றா. அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோ பார்த்தா செம்ம ஃபாஸ்டா தாறு மாறா காரை ஓட்டிட்டு போறான். அங்க போலீஸா செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவா யார் வந்தாலும் சரி மோதிட்டு போயிட்டே இருக்கணும்ன்ற மாதிரியே செம்ம ஃபாஸ்டா போறான். எல்லாரும் விலகி ஓடிடுறாங்க. செம்ம ஃபாஸ்டா போனதுல ஹீரோ காரோட போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பீச்சா ஹீரோயின் கிட்ட சொல்லாம கொல்லாம எங்கேயோ போயிடுறா. ஹீரோயின் அவளுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. 2 months கழிச்சு ஹீரோவா ஜெயில இருந்து ரிட்டர்ன் வரான். அவனோட வீட்டுல வந்து டோரை நாக் பண்ணா. அவனோட வைஃப் வந்து டோரை ஓபன் பண்றா. அவனுக்கு ஒரு செம்மையான ஷாக் காத்திருந்துச்சு. என்னன்னா கியாங் இவ்வளவு நாளுமே ஹீரோட வைஃப் கூட தான் இருந்திருப்பான். கியாங்கா ஹீரோட ஷர்ட்டை தான் போட்டிருப்பான். அவனுக்கு செம்மையான காண்டாயிடுது. கியாங்க பிடிச்சு செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்துட்டு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணா ஹீரோவை தடுத்துட்டு இப்ப எதுக்கா நீ இங்க வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க, நீ தான் 2 மாசம் சொல்லாம கொல்லாம காணாம போயிட்டீல, அப்புறம் என்ன நம்ம தான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம்ல அப்படின்றா. அவளை பார்த்து ஹீரோவா நீ என்னோட வைஃப்டின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா கத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோவா செம்ம கோவமா வெளியில போறான். போனவன் அகைன் திருப்ப அந்த பொண்ணுகிட்டயே வரான். கியாங்கா என்ன மறுபடியும் சண்டை போட வந்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா அந்த பொண்ணுகிட்ட எனக்கு போக வேற பிளேஸ் இல்லங்கிறான். எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேயே உங்க கூடயே ஸ்டே பண்ணிக்கலாமான்னு சொல்லும் போது அதுக்கு அந்த பொண்ணுமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. இங்க ஹீரோயினா பீச்ச தேடி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கா. நான் அவ எங்க தேடியுமே கிடைக்கல. நெக்ஸ்ட் ஹீரோ அவனோட வைஃப் கியாங் 3 பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணா காண்டாகி அங்கிருந்து எந்திரிச்சே போயிடுறா. அன்னைக்கு நைட்டு 3 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. கியாங்கா அந்த பொண்ணு கிட்ட ஹீரோவை வெறுப்பேத்துறதுக்காண்டி நம்ம மறுபடியுமே ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கேக்குற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணா வாய மூடி ஹீரோ எந்திரிச்சுக்க போறான்னு சொல்லும் போது ஆனா ஹீரோவா தூங்காம இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருப்பான். இங்க ஹீரோயினா பீச்சுக்கு மெசேஜ் பண்ணிருப்பா. ஆனா அதை எதையுமே அவ பாத்திருக்க மாட்டா. அந்த டைம் பீச் இருந்த அபார்ட்மெண்ட்ல லைட் எரியுது. அதை பார்த்த ஹீரோயினா வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த டோரை நாக் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் வந்து டோரை ஓபன் பண்றாரு. அந்த ஆளா ஹீரோயின் கிட்ட நீ தானே அந்த பொண்ணு கூட என்னோட அபார்ட்மெண்ட்ல ரொமான்ஸ் பண்ணவன்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்த ஹீரோயினா விட்டா காணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோவா அவனால அவனோட வைஃபை விட்டு கொடுக்க முடியல. அதனால அவனோட கைய கத்தி வச்சு கிழிச்சுக்கிறான். அங்க இருக்க ஒரு பிளேட்டை போட்டு உடைச்சிட்டு அந்த பிளேட் அவனோட கைய கிழிச்ச மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணா அதை பார்த்துட்டு அவனோட கையில மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ சாரி கேட்டுட்டு அவகிட்ட நம்ம மறுபடியுமே ஒன்னா இருக்கலாமான்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணா என்ன விளையாடுறியா அப்படின்றா. அதுக்கு ஹீரோவா கியாங் ஒன்னும் உன்னை உண்மையா லவ் பண்ணல, அது உனக்கே தெரியும்னு சொல்லும் போது அந்த பொண்ணா
நீ மறுபடியும் என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடுவ தானே அப்படின்றா. ஆனா ஹீரோவா எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம லவ் பண்ணிட்டு தானே இருந்தோம்னு சொல்ல அந்த பொண்ணா ஹீரோவை முறைச்சு விட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. இங்க ஹீரோனோட அம்மாக்கு அவளோட ஸ்கூல்ல இருந்து கால் வருது. ஹீரோயின் இன்னும் ஸ்கூல் ஃபீஸ கட்டலன்னு சொல்லிட்டு அதை கேட்டு அவங்க செம கோவமா உட்கார்ந்துருக்காங்க. அங்க கரெக்டா ஹீரோயினுமே வர அவளோட அம்மாவா அவகிட்ட நான் உன்கிட்ட கொடுத்த ஸ்கூல் ஃபீஸ என்ன பண்ணான்னு சொல்லும் போது ஹீரோயினா அது எல்லாத்தையுமே நான் செலவு பண்ணிட்டேன்றா. அவங்கள அப்படின்னு செலவு பண்ணான்னு சொல்லும் போது ஹீரோயினா நான் என்னோட ஃப்ரெண்டு கூட கொரியா போறதுக்காண்டி ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டேன்றா. அவங்களா நீங்க எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கா, உன்னை யாரும் கூட்டிட்டு போக போறதில்ல, நீ நல்லா ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி செம்மையா கத்துறாங்க. அதுக்கு ஹீரோயினா நான் ஒன்னும் ஏமாறல, என்னோட ஃப்ரெண்டு மேல எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குன்றா. அவளோட அம்மாவா என்னை எவ்வளவு பேரு அவங்க கூட ஸ்டே பண்ண சொல்லி கேட்டாங்க, ஆனா நான் உனக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினா உங்களை யாரு போக வேணான்னு சொன்னா போக வேண்டியதானு சொல்லும் போது அவளோட அம்மாவா நான் உன்னோட லைஃப்ல இருக்கிறது உனக்கு அவ்வளோ கசக்குதில்ல அப்படின்றாங்க. அவங்க கிட்ட ஹீரோயினா நானும் உங்க கூட இருந்தா உங்களை மாதிரியே ஆயிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லி கத்தி விட்டுட்டு கோமா அங்கிருந்து போயிடுறா. அதை கேட்டு அவளோட அம்மாவா செம்மையா ஹர்ட் ஆயிடுறாங்க. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க ஹீரோயினா பீச்சை தேடி அந்த கிளப்புக்கு வரா. பீச்சோட பாய் ஃப்ரெண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே பீச்சை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்களா ரொம்பவே கேஷுவலா அவளுக்கு வேற பொழப்பே இல்ல, இப்படி காணாம போறதும் வாரதும்னு சொல்லிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினா பிளாயோட அந்த போட்டோ காமிச்சு இது பீச்சோட சிஸ்டர், இவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த போட்டோ பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸா செம்மையா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இது ஒரு தாய் பாப் ஸ்டார் இப்ப கொரியால ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்கன்றாங்க. ஒரு கான்சர்ட்டுக்கு போயிருந்தப்போ பீச் அவங்க கூட போட்டோ எடுத்திருந்தா இவ ஒண்ணு பீச்சோட சிஸ்டர் கிடையாதுன்றாங்க. ஆனா அப்ப கூட ஹீரோயினா அதை எதையுமே நம்ப மாட்டேங்கிறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து உங்களுக்கு அவ காணாம போனதுல துளி கூட கவலை இல்லையான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பீச்சோட பாய் ஃப்ரெண்டா ஹீரோயினா அவன் பக்கத்துல இழுத்துட்டு நான் எதுக்காண்டி பீச்சை லவ் பண்ண தெரியுமா, ஏன்னா ஒரு பிளே கேர்ள்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோயினா செம்மையா காண்டாயிட்டு அந்த பிளேட் எல்லாத்தையுமே அவன் மேல தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கோவமா போயிடுறா. இங்க ஹீரோவா கியாங் கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு கிழவா இருக்கான், அவன் தனியா தான் இருக்கான், அவன் கிட்ட நிறைய மணி கோல்டு எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம ஆட்டிய போடலான்றான். அந்த மணி கோல்டு எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோ, ஆனா என்னோட வைஃபை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துடுன்னு சொல்லும் போது கியாங்குமே அந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். சரின்னு நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே பிளான் பண்ண மாதிரியே அந்த கிழவன் வீட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேருமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினா அவளோட அம்மாக்கு கால் பண்றா, ஆனா அவளோட அம்மாக்கு காலே போக மாட்டேங்குது. ஒவ்வொரு பிளேஸா ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்காங்க. கியாங்கா ஒரு கபோர்ட பார்த்துட்டு இதுக்குள்ளதான் மணி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு கத்தி வச்சு ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ பார்த்தா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கையில ஒரு கத்தியோட கியாங்க கொல்றதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவனை கொல்றதுக்காண்டி ஹீரோ ரொம்பவே தயங்கி தயங்கி வந்துட்டு இருக்கான். அந்த டைம் கியாங்கா இந்த வாட்டி மட்டும் நம்ம பிளான் பண்ண மாதிரியே ரிச் ஆயிட்டோன்னு வையன், என்னோட ஆளு சியாங்மேல இருக்கா, அவ கூட போய் நானுமே செட்டில் ஆயிடுவேன்றான். அது மட்டும் இல்ல கியாங்கா ஹீரோ கிட்ட நீ எப்ப பாரு உன்னோட வைஃபை விட்டுட்டு போகாத, அவ 3 நாளைக்கு உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பா, அதை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்றான். அதுக்கப்புறம் கியாங்கா என்னடா இது கபோர்டா இல்ல பாறாங்கல்லா உடைக்கவே முடியல, சரி வேற ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறப்பதான் அந்த கிழவன் அங்க வரத நோட் பண்றான். அந்த கிழவன் மட்டும் இல்ல அவன் கூட ஒரு லேடியுமே வராங்க. அதை பார்த்து கியாங்கா போச்சு செம்மையா மாட்டிக்கிட்டோம் அப்படின்றான். இங்க ஹீரோயினா கூக்க பாக்குறதுக்காண்டி வரா. அங்க அவர் இல்ல, அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட அவரை பத்தி கேட்டுட்டு இருக்கா. அந்த லேடியா ஹீரோயினை பார்த்து நீ கேள்விப்படலையா, போன வாரம் கூக் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அவரோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாங்க, அதை இவரால தாங்கிக்கவே முடியல, அதனால இவருமே போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினால அந்த ஷாக்க தாங்கிக்கவே முடியல. ஹீரோயினுக்கு ஆறுதலா இருந்தது கூக் மட்டும்தான். இப்ப அவரும் போய் சேர்ந்துட்டாரு. ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிடுறா. அந்த கிழவன் யாருன்னு பார்த்தா ஹீரோனோட அம்மாவோட கிளைண்ட் தான். இப்ப ஹீரோனோட அம்மாவும் அந்த கிழவன் கூடவே ஸ்டே பண்றதுக்காண்டி வந்திருப்பாங்க. அந்த கிழவனா ஹீரோனோட அம்மா கிட்ட ஹீரோயினை நீ தனியாவா விட்டுட்டு வந்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவங்களா அவளே நல்லா பாத்துப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அந்த கிழவனா இருந்தாலும் அவ உன் கூட இருக்க மாதிரி வராதுல்ல, நீ வரும்போது அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படின்றாரு. அதுக்கு அவங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லும் போது அந்த கிழவனா ஒரு பொண்ணை எப்படி நீ இப்படி அம்போன்னு விட்டுட்டு வந்தான்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனோட அம்மாவா செம்ம காண்டா, எனக்கு தெரியும் உனக்கு அவ மேல ஒரு கண்ணு இருக்குன்னு, அதனால தானே அவளை இங்க கூப்பிட சொல்றான்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்காங்க. அந்த கிழவனா அவங்க கண்ணத்திலேயே பலார்னு ஒண்ணு வச்சுட்டு அவ எனக்கும் ஒரு பொண்ணு மாதிரி தான்னு சொல்லிட்டு இருக்காரு. மேல என்னோட டேப்லெட்ஸ் இருக்கு, நீ போய் அதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு.
இங்க ஹீரோயினா அவளோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கா. அங்க கரெக்டா பீச் வரும்போது அவளை பார்த்த ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. பீச்சா ஹீரோயின் கிட்ட வந்து எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அந்த டைம் அவளோட ஃப்ரெண்ட்ஸா பீச்சா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோனோட அம்மாவா சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க போன் கவர்ல ஹீரோனோட போட்டோ தான் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பீச்சா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பீச்சா ஹீரோயின் கிட்ட வந்து நான் இந்த வாட்டி கண்டிப்பா கொரியாவுக்கு போக போறேன்றா. பீச்சா ஹீரோயின் கிட்ட என் கூட இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிருக்கா. இப்ப ஹீரோயினா பீச் கிட்ட என்னை விட்டு மறுபடியும் போகாதன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. பீச்சா அவளை ஹக் பண்ணிட்டு நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க ஹீரோனோட அம்மாவா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு கண்ணாடிய பார்க்கும்போது அங்க ஹீரோவா கண்ணாடியில தெரியறது நான் இல்லைன்ற மாதிரியே ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோனோட அம்மாவா கத்தலான்னு போகும்போது ஹீரோ ஓடி போய் அவங்களோட வாயை பொத்திடுறான். அவங்கள கத்துறதுக்கு எவ்வளவோ போராடிட்டு இருக்காங்க. ஹீரோவா கத்தினா குத்திடுவேன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அதை பார்த்த கியாங்க அங்க என்ன பட்டிமன்றமா நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோவா அட பக்கி நீயே கத்தி காட்டி கொடுத்துறாதன்றான். அந்த டைம் ஹீரோனோட அம்மாவா ஹீரோ கிட்ட இருந்து அந்த கத்திய புடுங்கிறதுக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கியாங்க அவங்கள கத்தி வச்சு குத்தி விட்டுறான். அவங்கள ரத்தம் சொட்ட சொட்ட பொத்துன்னு கீழே விழுகுறாங்க. இங்க ஹீரோயினா மறுபடியுமே அவளோட அம்மாக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோவா என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அவனால அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரவே முடியல. இங்க ஹீரோயினா அவ அம்மா கூட சண்டை போட்டது, பீச்சாவில விட்டுட்டு போனது, கூக் இறந்து போனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த டைம் அவளோட கையில பிளேட் வெட்டி ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுது. அங்க வந்த ஒர்க்கர்ஸா அவளுக்கு கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கியாங்க ஹீரோ கிட்ட அந்த கிழவன் ஒருத்தன் தான் இருக்கான், அவனையும் போட்டு தள்ளிட்டு நம்ம வந்த வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கீழே இறங்கி போறாங்க. அப்பதான் ஹீரோ எதையோ பார்த்துட்டு தலை தெறிக்க வந்த வழியே மறுபடியும் திருப்ப ஓடி போயிடுறான். இங்க கியாங்க அந்த கிழவனை தேடி வரான். அந்த கிழவனா பெரிய ஒரு கன்னோட நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த கியாங்குக்கு அப்படியே செம்மையான அள்ள விட்டுருது. இங்க ஹீரோவா சுவரெல்லாம் எகிரி குதிச்சு செம்ம ஃபாஸ்டா ஓடி வரான். அவன் முன்னாடி கியாங்கோட டெட் பாடி வந்து விழுகுது. அதை பார்த்த ஹீரோக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது. அவனோட ஹார்ட் பீட் திக் திக்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா துடிக்க ஆரம்பிச்சிடுது. இங்க ஹீரோட வைஃப் தூங்கிட்டு இருக்கா. அங்க வந்த ஹீரோவா ரொம்பவே பதட்டமா அவளை அணைச்சு பிடிச்சுக்கிறான். அவளா ஹீரோட கைய இருக்க பிடிச்சிட்டு என்ன மறுபடியும் விட்டுட்டு போயிடாதன்றா. அவளா நான் உன்னை ரொம்பவே நம்புறேன், என்ன மறுபடியும் ஏமாத்திடாத கியாங்கன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. இங்க ஹீரோயினா அவளோட வீட்டுக்கு ரொம்பவே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் அவன் உசுறு குசுரா லவ் பண்றா. அவனோட வைஃபோட மனசுல அவனுக்கு இடம் இல்லைன்றத புரிஞ்சுக்கிறான். இனிமேட்டும் அவ கூடவே இருந்து அவளுக்கு ஒரு பாரமா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை விட்டு விலகி வந்துடுறான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்தா அவளோட அம்மா அவளுக்காண்டி ஆசையா குக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா அவங்கள காப்பாத்திடுறாங்க. ஹீரோயின் அவங்கள மறுபடியும் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷப்படுறா. சந்தோஷத்துல அவ ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அழுதுகிட்டே வந்து அவளோட அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா. லாஸ்டா ஹீரோயினா உண்மையான ஒரு லவ்னா அது அவளோட அம்மாவோட லவ் மட்டும்தான்றத ஒரு வழியா புரிஞ்சுக்கிறா. இதோட இந்த மூவி முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.